ஆரம்பமாகின்றது குடும்பம் கோலையும் தொகுப்படும் நகுலாசவனாயன் அவர்கள் வணக்கம் பாருங்கள் நகுலாசவனானே. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விடுகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று கொண்டு வந்திருக்கிற தலைப்புக்கு முதல் என் அனுபவ மொழி. முயற்சியோடு பயணிப்பின் என்றோ ஒரு நாள் உயர்ச்சி உனக்கு கிடைக்கும். முயற்சியோடு பயணிப்பின் என்றோ ஒரு நாள் உயர்ச்சி உனக்குள்ளும் கிடைக்கும் என்ற அனுபவ மொழியை தந்து குடும்பங்குவலயம் 1028. நேரம் இப்பொழுது 11:17. வாணி என்ன மாதிரி என்றதை நீங்க பின்னால சொல்லுங்கள். நீங்க உங்க நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நன்றி. 1028வது தலைப்பு இன்று செப்டம்பர் 10. ஆமாம், இன்று உங்களுக்கு தெரியும் நோபல் பரிசு பெற்ற தினங்களாக இருக்கிறது. இன்றைய நாள் நோபல் பரிசு வழங்கப்படுற நிகழ்வும் என்றுதான். இந்த நல்ல நாள் ஒரு 10ஆம் தேதியை எடுத்துக்கொண்டால் இன்றைய தலைப்பு என்னென்றால், இன்றைய இளையோர்களிடையே பிரிவு அதிகம் வருவது எதனால்? நிச்சயமாக நிறைய பேர் பிரிவை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமண முறிவு உண்மையிலேயே நாங்க பார்த்தோம்னா அந்த மனம் திருமணத்தை செய்கிறதே சரியான கடினம். அதுக்குள்ள அந்த மனம் சந்தோஷமாக மனம் வீச வேணும் என்று பார்த்தால் ஒரு குறுகிய காலத்திலேயே முறிவடைந்து விடுவதை பார்க்கிறோம். அது கட்டாயமாக நாங்கள் ஆராயப்பட வேண்டியது. யாரிடம் அந்த தவறுகள் நிறைய இருக்கின்றன, பல தவறுகள் காணப்படுகின்றன. சில நேரம் அந்த விட்டு கொடுக்காத தன்மை நிறைய விடயங்கள் அந்த குடும்பங்களில் ஏற்படுகின்றன. இந்த பிரிவுகள் இன்று இளையோரிடம் அதிகமாக இருப்பதை பார்க்கும்போது கவலையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை பற்றி பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால நாங்கள் இன்று இந்த தலைப்போட பேசிக்கொள்ளலாம். யார் நீங்கள் அவசரமானாக்கள் முதலில் பெறலாம். வாருங்கள். சிவாஜினி வாருங்கள். பிரிவினைகள் என்றும் போது என்ன நான் நினைக்கிறேன், சில இடங்கள்ல பார்க்கக்குள்ள இளையோர்கள் என்று நீங்கள் பொதுப்பட எடுத்தோம்னு சொன்னா எல்லா கலாச்சாரத்துக்குள்ளேயும் வந்து பிரிவுகள் ஏற்படுகின்றதுதான். இப்ப நாங்கள் எங்கடையக்க பார்ப்போம் எல்லா கலாச்சாரத்துக்கும் நினைக்கிறோம். நாங்க வந்து பிரிவினைகளை வந்து இவங்க 4 குழந்தைகளை பெற்றெடுத்த பின்பு கூட அவர்களுக்குள்ள பிரிவினை வருது. நிச்சயம் எல்லா நேரம் பிள்ளை இருந்தும் வருது, இல்லாமலும் வருது. வருது. ஆனா வந்து அவங்க வந்து தங்களுக்கு பிடிக்காட்டிக்கு அவங்க பிரிஞ்சு போறாங்க. நல்லபடிதான் நான் நினைக்கிறேன். சும்மா கடிபட்டு கொண்டு ஒரே இடத்துக்குள்ள வாழ்றத விட அவங்க பிடிக்காட்டிக்கு அவங்க பிரிஞ்சு போறது நல்லது. சரி, ஏன்னு சொன்னா நெடுதலம் அது வந்து இப்ப அந்த குடும்பம் சேர்ந்து இருக்கக்குள்ள நெடுதலம் கடிபடக்குள்ள பிள்ளைகள் பார்க்கக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன உளைச்சல், மன நோய்கள் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே வந்து அந்த பிரிவுகள் வந்து நான் அன்றைக்கு ஒரு இடத்துல நகுலா அவர்களை பார்த்து அதிசயம். இது எம்மவர்கள் இல்ல, ஐரோப்பியர்கள் தான். இவர்கள் வந்து பெரிய பிள்ளைகள், என் குழந்தைகள் இந்த வயதை ஒத்த பிள்ளைகள் அவர்கள் வீட்டிலும் இருக்கின்றது. இவர்களுக்குள்ள வந்து கருத்து முரண்பாடு காரணமாக பிரிந்து விட்டார்கள். ஆனால் அவங்களும் பிடிக்கல போயிட்டினோம். ஆனா பிள்ளைகள் இப்பொழுதும் நண்பர்களாக அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து போகின்றார்கள். பாருங்க, இது வந்து நடக்குமா என்றது யோசிச்சு பாருங்க. இப்ப நானும் நீங்களும் திருமணமாகி இருக்கிறோம், உங்க 2 பேருக்கும் பிடிக்கல, விலகிட்டோம். பின்பு நான் உங்களை பார்த்து கரெக்ட் ஒரு வீட்டில இருக்கணும், ஆனா ஒரு வீட்டுல இருக்க இல்ல, நல்ல விடயங்கள் போகின்றாங்க. இதை பார்த்து நான் அதிசயிச்சு போனேன். பாருங்க, மன்னித்து விட்டார்கள். என்ன வாழ்க்கையிலதான் உங்க 2 பேருக்கும் முத்து வரே. ஆனா ஏனைய விடயங்களில் ஏன் நாங்கள் ஒத்து போக கூடாது? ஆனால் அது ஐரோப்பியருக்கு சரியாக இருக்கும். எங்கட மக்களுக்கு ஒரு ஈகோ இருக்குமல்லோ சில நேரம். எப்படி அவரோட கதை எல்லாரும் மனிதன் தானே, ஈகோ வேற ஓட மாட்டவர் கேள்வி. எனக்கு அதிசயம் கூட்ட வந்து நான் பிள்ளைகள் கணவருக்கு எல்லாம் சொல்லி இதை பற்றி சொல்லி கதைச்சு என்ன இப்படி எங்கட ஒழுங்கையில் எங்க நான் இருக்கிற வீட்டு ஒழுங்கையில் அவரை ஒரு விருந்துக்கு
ஒரு பாட்டி ஒன்றுக்கு என்னையும் கூப்பிட்டு இருந்தார். எங்களை கூப்பிட்டவர். நான் எங்கள் வீட்டிலிருந்து நான் மட்டும்தான் போனான். அங்க போக அவரும் என்ன கை கொடுத்து வரவேற்றார். அந்த முன்னாள் குடும்பமாக இருந்த கணவரும் என்னை கை கொடுத்து வரவேற்று அந்த விழாவிலை நடத்தி எல்லாருமாக இருந்து கதைச்சு பேசி மகிழ்ந்து செல்கின்றார்கள். அப்பொழுதுதான் நான் சிந்தித்து பார்த்தேன், பிரிவினை வரலாம். பிரிவினை இந்த கேள்வி வந்து பிரிவினை எதனால் வருகுது என்றதான் முதல் கேள்வி. அதாவது எதனாலும் இருந்தானே அவர்களே கருத்து முரண்பாடுகளால என்ன காரணம்? கருத்து முரண்பாடால வரும். பண நெருக்கடியால வாரதுன்றது என்னாலே அதை ஒத்துக்கொள்ளல. அது கணவனும் மனைவியும் தான் பண நெருக்கடிய ஷேர் பண்ணணும். அது மற்ற குழந்தைகளாலையும் பெரும் வீட்டுக்குள்ள பிரச்சனை. அடுத்தது வேற என்ன, வேலைகள். இப்ப சில இடங்கள்ல வந்து ஒரு வேலையை போய் செய்து பாக்குறது, பிடிக்கல விட்டுட்டு வாராது. அப்ப அப்படியான இதுகளாலேயும் பெரும். அதெல்லாம் ஒரு திணிப்பாக கூட அமையும். ஏன்னா வேலை பிடிக்கலையேண்டா அவர் விட்டுட்டு தானே வரணும். 2 வாழ்க்கைக்குள்ள அந்த வேலைக்காக தன் மன உணர்ச்சிகளுக்கு போறதா. அப்ப அதுகளால நாங்கள் கணவனை மனைவி துன்புறுத்துறதோ மனைவியை கணவனை துன்புறுத்துறதோ அது ஆகாதபடி. அப்ப ஒட்டுமொத்த விடயம் பிடிக்காட்டி பிரிந்து வாழ்வது சிறப்பு என்று சொல்றீங்க. வாழ்றது நல்ல மிக மிக ஒரு நல்ல விடயம். அப்ப பிடிக்காத நீங்க திருமணத்துக்கு முதல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஏன் இப்ப பிடிக்கல? அப்பவே யோசிச்சிருக்கலாமே. அதனால அவர்களே ஒரு சொட்டு நாள் பழகக்குள்ள பிடிச்சார். பேருந்து ஏதோ நெடுதலும் வீட்டுக்குள்ள பிரச்சனை, அடி பிடி தடி பிடி என்றா அவர்கள் கொஞ்சம் ஆளுக்கால் விலகி இருக்கிறது நல்லதுதானே. சரி, ஓகே, உங்களோட கருத்து ஓகே. குழந்தைகள் இல்ல, நான் இதை பார்த்து அது செஞ்சு போனேன். பிடிக்க பிள்ளைகள் எல்லாம் என்னோட பிள்ளைகள் எல்லாம் வந்து நான் என்ற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அது என்ற முகத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் வரவேற்கின்றார்கள். அப்பொழுது வந்து அவர் கல்யாணமாக்கி அவரும் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து இந்த விழா ஒரு வித்தியாசம். அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்குள்ள இப்படி நடக்குமா? உடனே வில்லன் மாதிரி நிக்கணும், மொத்த கண்டாலே வில்லன் மாதிரி நிப்பினம். பிரிஞ்சிட்டோம்டா அதன் பின்பு ஒரு வில்லத்தவன் தான் கேள்வி கூட எனக்கு. எங்களுடைய அகலும் சில பேர் இருக்கணும், ஆனா ஜீரணிக்க முடியாம இருக்கணும். அவளாந்த அதாவது என்னுடைய சொந்தக்கார உறவொருவர் லண்டன்ல அப்படி இருக்கணும். அவருக்கு சரியான கவலை. ஆனா அவன் வந்து பிள்ளைகளோட பழகுறான் இதன்றா. அப்படியான இதுகளும் இருக்குதுதான். ஆமா, மிக்க நன்றி சிவாஜினி. ஆமா, உங்களோட கருத்துக்கு பிடிக்காவிட்டால் பிரிந்து போவது சிறப்பு என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஓகே, நன்றி. அடுத்து சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் செல்வி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்கள் டிசம்பர் 10 நோபல் பரிசு இந்த நாள் வாவது. செப்டம்பர் 10 என்ன இல்லையா? அப்படியா? அதுதான் பாருங்களேன், ஏதோ நான் பார்த்த ஞாபகம் வந்தது. இல்ல பரவாயில்ல. டிசம்பர் 10 தான். டிசம்பர் 10. அதுல ஒன்றுமில்லை. மன்னிப்போட இதுக்கெல்லாம் என்ன இது? அது அறியாத யாருன்னு சொல்றதானே எல்லாரும். பார்த்த ஞாபகம் எனக்கு இருந்தது. இல்ல, அந்த 10 வந்த உடனே டக்காண்டு அப்படி ஞாபகம் வந்தது. பரவாயில்ல. நானும் இந்த பிடிக்கல என்றால் புரிஞ்சு போகிறது நல்லதுதான் ஒன்றாக இருந்தாலும், ஆனால் அது எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்த காலத்துல அது சரியா இருக்கு. ஆனா எங்களும் பார்க்க நாங்கள் இருந்த ஒற்றுமைக்கு இப்போத்த பிள்ளைகள் மிக மிக சரியான இருக்க மாட்டேன். அதே பிள்ளைகளே எங்களிடம் கேட்கிற, நீங்க இவ்வளவு காலமா என்னண்டு இருக்கிறீங்கள் ஏன்னா நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் 4 சுகத்துக்குள்ளேயே பிரச்சனை பட்டாலும் அப்படியே இருந்துடுவோம். ஆனா பிள்ளைகள்ல அந்த இது இல்லை. நீயும் போ நானும் போ, சண்டை வேண்டாம். ஒரு சின்ன ஒரு என்ன காரணத்துக்காக பிடிக்கணும் முதல்ல அதை சொல்லுங்க. அத தண்ணி குடியாலே ஒரு பிரச்சனை வரும். அதுலயே உண்டு. அந்த அது செயற்கை நண்பர்களோட செயற்கையால வீட்டுக்குள்ள கூட்டிக்கொண்டு வந்தோடனே அந்த நண்பரே அந்த பஞ்சாதியா கூட்டிக்கொண்டு போறதும் அப்படியான ஒரு பிரச்சனை வந்தும் புரிஞ்ச குடும்பங்களும் பலது இருக்கிறது. பிள்ளைகளை பிள்ளைகளோட கவனிக்காமல் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு குடும்பத்துல நெடுகளும்
பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அதுகளுக்கு பிடிக்காமல் அந்த பிள்ளைகளே இந்த பொலிசுகளுக்கு கொடுத்து அப்படி புரிஞ்சு போன குடும்பங்களும் இருக்கிறார்கள். பல பல பிரச்சனைகள் இருக்கிறது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும். ஆனால் நாங்க எங்கட இதுல நாங்கள் கொஞ்சம் அதுல கொஞ்சம் நாங்களும் கவனம் எடுக்க வேணும். பிள்ளைகளுக்கு முன்னுக்கு கண்டபடி நாங்கள் புருஷன்மாரோட ஒற்றுமை இல்லாமல் நாங்களும் சண்டை பிடிக்க மாட்டார். அதை பார்த்து பார்த்து அந்த பிள்ளையும் அதைத்தான் பழக போகுது. அப்படி இல்லாமல் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேணும். ஆனால் இப்பத்த பிள்ளைகள் அப்படி இல்லை. கூடுதலாக படிப்பு, பதவி, பணம் அதுகளை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அந்த இதுகள் வச்சுக்கொண்டு அவற்ற டேலண்ட்டுக்கு அவ இல்லாவிட்டாலும் அது ஒரு பக்கம். அவர் உழைப்புற பணத்திலும் பார்க்க அவ ஒரு கொஞ்சம் கூட உழைச்சாலும் அவருக்கு வேலை பழு கூட வந்தால் அதை கொண்டு வந்து வீட்டுல முரண் வர்றதும், கணவனுக்கு வேலை பழு அங்க அதிகமா இருந்தால் அதை கொண்டு வந்து வேலைகள் வேலை தளத்திலே இருக்கணும். அதை கொண்டு வந்து வீடுகளுக்குள்ள பிள்ளைகளுக்கு முன்னுக்கு முரண் வர்றது வந்து சரியான தப்பு. அதுகளாலேயும் பல குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை கண்டு இல்லாமல் ஓரளவுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி செய்து கொடுக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரத்த உறவுகள் ஒரு குடும்பத்திலேயே சாதாரணமா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உண்டாலதான் இப்போ 2-3 வருஷம் புரிஞ்சிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் ஆகிய அவர்கள் கூட அந்த பிள்ளைந்த பெற்றோரும் இருந்தாலும் மகன்ற பெற்றோரா இருந்தாலும் எத்தனையோ தடவை சொல்லி சொல்லி பார்த்தாச்சு இது. ஆனால் அவர்கள் போய் இவர்களை கூப்பிட்டு கதைக்கிற அளவுக்கு இல்லை. அந்த பிள்ளைகளும் அப்படியே விட்டுட்டு இருக்கணும். பிள்ளைகள் 2 இடமும் போய் வர்றது அது ஒரு சீரழிஞ்ச அந்த பிள்ளைகளுக்கு நாளவுல போக போக அவர்களுக்கும் அந்த இது வந்துடும். ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் ஒரு கரைச்சல் இல்லாமல் பெற்றோர்கள் ஆகிய அதுகள்ல மூக்கு நுழைக்காமல் சில இதுகள்ல புரிஞ்சு இருக்கிறார்கள். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சில இடங்கள்ல கூப்பிட்டு கதைச்சு என்ன பிரச்சனை என்ன அப்படி இப்படி என்று 2 பகுதியையும் கூப்பிட்டு கதைச்சு ஒற்றுமையா சேர்த்து விட்டு சந்தோஷமா வாழ வேணும். அதுதான் வாழ்க்கை. அத கற்றுக் கொடுக்க வேணும். அதுதான் நல்லது. புரிந்து வந்து எல்லா வளத்திலையும் வர்றதுதான். ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்வதுதான் சிறப்பு. கற்றுக் கொடுத்து வாழுங்கள். சந்தோஷமா வாழலாம் என்று கூறி அன்பாக விளைவிக்கிறேன். நன்றி நன்றி. சேர்ந்து வாழ்ந்தால் சோர்ந்து போக முடியாது, நிச்சயம் உண்மை. மகிழ்ச்சி. செல்வி நித்யானந்தன் நன்றி கூறிக்கொண்டு ஜெயமலர் பாருங்கள். ஜெயமலர் வணக்கம். வணக்கம். இதுல சேர்ந்து ஒற்றுமையாக வரணுது அதான் கருத்து வேறுபாடுகள் தான். குடும்பத்துக்குள்ள 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை பிரியலாம். மற்றது பிள்ளை இருந்து பிரிகிறது அது கஷ்டமான ஒரு விடயம் தான். பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு பிரிஞ்சிருந்தா அது பிள்ளைகளுக்கு சட்டியான பாதிப்பு வரும். அப்படி என்றா அதுக்கு பிள்ளை இல்லாம போகே அதை பிரிஞ்சிருக்கணும் அவைய. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னா இந்த நாடு, அதாவது இந்த நாட்டு கலாச்சாரம். எங்கட பிள்ளைகள் வந்து இந்த நாட்டு மக்களோட கூட பழகினோம். அப்ப அவைகள் எப்படி அந்த கலாச்சாரம் அவைகளுக்கு வந்து நோர்மல். அதை பிரிஞ்சு வேறு ஆக்களோட போறையில அவங்க சந்தோஷமா தான் பிரிக்கிறாங்க, சந்தோஷமாவே திருப்பி வேறு ஆளோட முடிக்கிறாங்க. அது அப்படியே இருக்கிறாங்க. அது அவங்களோட கலாச்சாரம். அப்ப அதுகளை பார்த்து வளர்ற எங்கட பிள்ளைகளும் அப்படி போதான் பாக்குங்கள். அப்படி மற்றது இங்க வந்து 2 பேரும் நல்ல உழைப்பு. ஒரு ஆள் தாங்கி இருக்கல. இப்ப நாங்கள் தாங்கி இருந்தபடியால் அந்த எங்கட நாட்டுல இருந்து மட்டும் நாங்கள் அந்த ஒற்றுமையா என்னதான் நடந்தாலும் அதுக்குள்ளே இருந்து பழகிட்டோம். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. தனியும் வாழ தெரியும், அதே நேரத்துல விட்டுட்டு போய் வேற யாரோட வாழவும் முடியும் என்ற கணக்குல இருக்கணும். அதனபடியால் அது நாங்கள் கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் இந்த நாட்டுல கூட வளர்ற பிள்ளை இந்த நாட்டுப்படிதான் போகும். இந்த நாட்டு சட்டத்தின்படியும் இந்த நாட்டின் கலாச்சார இணைவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வேன். என்ன எங்கட அந்த அவைய சுத்தி உள்ள ஆக்கள் தான் அவைக்கு பிரச்சனையில கூட கொடுத்து திருப்பி அவையில கதைக்க கூடாது, அவைய ஆக்களோட கதைக்க கூடாது, அவையெல்லாம் விட்டுட்டு போட்டணும் அப்படியான இது எங்கட ஆக்களுக்கு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு இல்ல. அவங்க வீட்டை எல்லாம் போய் வருவாங்க எல்லாம். நான் கேள்விப்பட்ட இடத்துல அந்த வேகன்சி போக 2 பேரும் சேர்ந்து போயினோம். ஆனா பிரிஞ்சு இருக்கணும். வேகன்சி போக எனக்கு துணையா நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடும். அப்படி எல்லாம் இருக்கு. எங்கடாக்கள் போனதான மாதிரி ஒட்டுறதுக்கே கஷ்டமா கிடாது. சரியான கஷ்டம். அது எங்கட மனநிலைதான். அது நாங்கள வளர்ந்த சூழ்நிலையும் தான் அது. அதை இங்க வந்து அதான் இதுதான் காரணம். இங்கத்த சூழ்நிலையில வளர்ற பிள்ளை வந்து அது நார்மலா எடுக்குது. அதை
இல்ல கருத்து வேற்றுமை வரைக்கல ஏன் உடனே பிரியணும் என்ற ஒரு கேள்வி இருக்கல்லோ. கருத்து வேற்றுமை வந்தாலும் என்ன செய்யறோம் இன்றைய வந்துட்டது. ஆனா நாங்கள் ஒரு கொஞ்ச நாள் ஒரு நாள் 2 நாள்ல பேசாம இருந்துட்டாவது பேசி அது எங்களுடைய தீர்க்கலாம். ஆட்களுக்கு அதை விட்டு கொடுக்கறது என்ன குறைவு சரியான விட்டு கொடுத்து ஒரு ஆளோட ரெண்டு கொஞ்சம் இதா போடுவோம். அதான் இங்க வளர்ற பிள்ளைகளுக்கு அது குறைவு. இப்ப நாங்கள் அங்கேருந்து வந்த ஆக்களை விட இங்க வளர்ற பிள்ளைகளுக்கு குறைவு. விட்டு கொடுத்து அது சில நேரம் சின்ன விஷயமாவும் இருக்கும். அது கொஞ்சம் திருத்தல் அது இல்லாமலும் போகலாம். ஆனால் உடனடியா முடிவெடுக்கிறது உடனடியா முடிவெடுத்து மாட்டேன் அப்படி விட்டு போற ஆக்கள் இருக்கணும். அது என்ன வேலை பழுவாலையா இல்லது அவன் சோம்பல் தன்மையா இல்லது அந்த உழைப்பெல்லாம் என்னடாடாக்கு இதுக்கே நான் கவலைப்படணும் வேறோட நான் அப்படி இல்லை. வீட்டு வேலைகளையும் வந்து சமனா பங்கிட்டு எடுக்கும். இது சில பேர் நேரத்துல ஒரு ஆள்லயே எல்லாத்தையும் புரிச்சு விடுறது கிடையாது. எல்லாம் பொம்பளை அதே நேரத்துல வேலைக்கும் போகணும். வேலைக்கும் போகணும் வாங்கிட்டு சம்பளமும் எடுக்கணும். இப்ப கஷ்டம் என்ன ஒன்று செய்யறது. அது அதுவும் பிள்ளை இருக்க யோசிச்சு பாருங்க. பிள்ளைன்ற வேலை பார்த்து வீட்டு வேலை பார்த்து சமையல் வேலை பார்த்து இந்த வேலைக்கும் போய் வரேன்னு சொன்னா அது எங்கட தமிழ் குடும்பத்துல அந்த ஆண்களுக்கு இன்னும் அந்த குணம் இருக்கு. பொம்பளைதான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி. ஏமல எங்கட உறவு ஒருவருக்கு நடந்த சம்பவம் என்னண்டா 3 பிள்ளைகள். ஆனால் அந்த பெண் விட்டுட்டு இன்னொருவரிடம் போய் வருகிறார். ஆனா அந்த வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு சில நேரம் சமைச்சு கொடுப்பார். இல்லாத கணவன் சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டும் போவாராம். இப்படி என்ன நடக்குது? ஆனா உறவு 2 பேருக்கிடையும் எனக்கு அவரோட இனி ஒத்து வராது. நான் விரும்பியே விரிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா பெத்த பிள்ளைகளை பார்க்கத்தானே வேணுமோ அதுக்காக வந்து போறாரு. விரும்பி அவற்ற விருப்பத்தோடய அவ பிரிஞ்சு போயிருக்கலாம். அப்படித்தான் இங்க தியாக்கள் பிரிகிறது. 2 பேரும் பேசி பறஞ்சு எல்லாம் சரி நாங்களே இனி பிரிஞ்சு வாழோம்னு சொல்லி போட்டு போறோம். உனக்கு விருப்பம் நீ போ, நான் எனக்கு எந்த பாரு நான் பார்க்கணும்னு சொல்லி போட்டு போறாக்களும் இருக்கணும். அல்லது அவர் எனக்கு பிள்ளைகள் மட்டும் காணும் எனக்கு வேற துணை தேவையில்லைன்னு பிள்ளைகளோட மட்டும் இருக்கலாம். அவ வேற ஒரு ஆளு ரெண்டா அவ போகலாம். அப்படி விட்டு சில ஆண்களும் பிள்ளைகளை வச்சிருக்கிறார்கள் தானே. மனைவி பிரிஞ்சு போனாலும் ஆண்கள் குழந்தைகளை வச்சு பாதுகாக்கிறது. அவருக்கு வேற கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவர் அப்படியே வச்சு பிள்ளைகளை வச்சு பார்த்துட்டு இருப்பார். ஆமா அது மிங்கத்த கலாச்சாரம் தான். அந்த அவ வந்து பிள்ளைகளை பாக்குறதும் சாப்பிடுறது அதெல்லாம் இதா இருக்கலாம். கதைச்சு கொண்டும் இருக்கலாம் அவைகள். ஆனால் அந்த கல்யாணம் இதுல அவ வேறு வேறா இருப்பினம். அந்த திருமணம் இதுல வேறு வேறா இருப்பினம். அது இங்கத்த கலாச்சாரம் தான். அது அப்படி வருது. சரி பிரிஞ்சாலும் நீங்கள் கதைக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கதைச்சு கொண்டு போறதும் அது ஏன் அப்படி ஒரு வெறுப்பாக இருப்பான். அப்படி இருக்கிறதும் ஒரு பக்கம் இஞ்சத்தை கலாச்சாரத்தின் படியும் சரி போல தெரியுதல்ல. அப்படி வெறுப்பா காட்டிக்கதான் அது கோபம் உணர்ச்சிகள். அவர் அதை விட்டு கொடுத்துட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிடுது அவ வேற ஒரு ஆளோட விரும்புறாண்டு. அப்ப சரி நீ போன்னு சொல்லி அவர் விட்டு கொடுத்துட்டார். பிரச்சனை இல்ல நான் பிள்ளைகளோட இருக்கேன் அப்படி இருக்கலாம். அதுக்காக பழி வாங்கணுமெண்டு செத்தணுமெண்டு இல்ல தானே. அப்படி இருக்கலாம். மிக்க நன்றி ஜெயமலர். கலாச்சாரம் தான் முக்கியமா இங்க வளர்ற பிள்ளைகளுக்கு அதுதான் நார்மலா இருக்கு. ஆமாம். ஆனா அதுக்காக கூட பிரிவுகளை பார்க்கையும் கவலையா இருக்குது. ஏன் இப்படி பிரிகிறார்கள் என்னதுக்கு? அது ஒரு கருத்து வேற்றுமையா அதை சமாளிச்சு போகலாம், ஒரு விட்டு கொடுத்து போகலாம், அல்லது ஒரு புரிந்துணர்வோட ஆரம்பத்துல அந்த காதலிக்கும் போதே அதுகளை எல்லாம் இதண்டுதான் செய்திருக்கணும். அவே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இந்த பக்கத்தாலே இதண்டு சமன இதண்டு தான் செய்யணும். அப்ப அப்படி செய்து பழகிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்ப தனியா திடீரென்று கல்யாணம் கட்டுறாங்களும் பிரிக்கணும். அது ஒண்ணும் செய்யல. அது பெற்றோரால நியமிக்கப்பட்டாலும் அதுவும் பிரிகிறது இருக்குத்தானே. அது இது இல்லாம இருக்கும். திடீரென்று போக்கவே ஒற்றுமை இல்லாம இருக்கலாம். அதுகளும் ஒண்ணும் செய்யல. அது ஆனா தாங்களா விரும்பி 10-15 வருஷம் எல்லாம் லவ் பண்ணி போட்டு போற ஆக்களே பிரிகிற மண்டைக்கு அது ஏற்றுக்கொள்ள இல்லாம தான் இருக்கு. எந்த மாணவனுடன் 8 வருஷம் உண்டாயிருந்து பிரிஞ்சிருக்கிறான். 8 வருஷ காதல் திருமணமாகி 1 வருடத்துக்குள்ளேயே பிரிஞ்சுட்டு. காதலிக்கும் பொழுது இனிமையாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை என்று வரைக்குள்ள அங்க விட்டு கொடுப்பது குறைவாக இருக்கும். இப்பொழுது பிரிந்திருக்கிறார்கள். அப்படியும் இருப்பினா. மிக்க நன்றி ஜெயமலர். சாந்தினி திரையரங்கன் வாங்கோ. வணக்கம். இனி உற்சாக வணக்கம் சிவநாதன். வணக்கம். இணைந்து கேட்கிற உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். இளையவர்களின் பிரிவு அதிகரிப்பு ஏன் காரணம் சொல்லி கேட்கிறீங்க. முதல் காரணம் அவர்களுடைய புரிந்துணர்வு இல்லாமைதான் முதல் காரணம். இருவருக்கும் இடையேயான புரிந்துணர்வு குறைவாக இருக்கிற ஒரு சின்ன தாக்கத்தை சின்ன பிரிவுகளையும் பெரிதாக அதை பார்க்கிறார்கள். அவர்கள் அந்த இங்கத்த வளர்ந்த சூழலா அந்த சூழல் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன்.
அம்மா அப்பா அவர்கள் வாழுற வாழ்க்கையை பார்த்தாலும் சில பிள்ளைகள் அம்மா அப்பாவை அடிப்படை இந்த சண்டை பிடிச்சு கொண்டு வாழ்ற வாழ்க்கையை பார்த்து வெறுத்து தாங்கள் அதாலையும் அது பாதிப்பு அவர்களுக்குள்ள வந்து இருக்குது. சில பிள்ளைகள் அம்மா அப்பாவை நல்லா வாழினமே அதையும் பார்த்து படிக்கணும் அந்த பக்கம் பார்க்காமல் ஒரு சின்ன தவறுகள் சின்ன கருத்து முரண்பாடு வந்தாலும் உடனே பிரிவுகள் கூடுகின்றன. அந்த பிரிவு கூடுறதுக்கு காரணம் பெற்றாரையும் இருக்கணும். அடுத்தது பெற்றோர் காரணமாக இருந்தாலும் உண்மையில இருவரும் தான், பெண்ணோ ஆணோ இருவரும் தான் அதை முடிவு எடுக்கிறார்கள். பெற்றார் ஆணின் சார்பில் இருக்கிற பெற்றோரும் பெண்ணின் சார்பில் இருக்கிற பெற்றோரும் எதிர்கருத்துக்களை ஊட்டி நம்ம வைக்க அது ஏன் இப்ப ஒரு குடும்பத்தை வாழ வைக்க வேணும்னு தான் 2 பெற்றோரும் மணியா வேணும். அதுக்குள்ள வேண்டிய எதிர்கருத்தை ஊட்டுறார்கள். அது என்னத்துக்கு? அவர்கள் தங்கள் பிள்ளைகள் என்று நினைப்பதில்லை. அவர் இன்னொரு வீட்டில் இருந்து வார பிள்ளையாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால எனக்கு தெரியத்தக்க காதலிச்சு செய்தவர்கள் பெற்றோருடைய மகனுடைய பெற்றோரும் மகளுடைய பெற்றோருடைய காரணமாக இருவரும் இப்ப பிரிவாக இருக்கிறது. என் காரணம் என்றால் அவர்கள் தூண்டி விட்டிருக்கிறார்கள். 2 பக்கங்களும் தூண்டுதலாக இருக்கிறது. நீ ஏன் அப்படி அடிமையா இருக்கோ, நீ உழைக்கிற, நீ பாக்குற, நீ என்ன உனக்கு இல்ல என்ன குறைன்னு சொல்லி 2 பக்கங்களுமான தூண்டல்கள் அவர்களை பிரிய வைத்திருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று கதை கேட்டதை வைத்து சொல்லுகிறேன். ஆமாம், அது மிக கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் பெற்றோர்களுக்கிடையே உள்ள பகையை பிள்ளைகளுக்கிடையே காட்டுகிறார்கள். அது சரியான தவறா இருக்குது. என்ன ஆமா, அது ஆனா பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள் அதை எதிர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள், இல்லையென்று இல்ல. ஆனால் சில பிள்ளைகள் அம்மா சொல்றது சரிதானே, அவைகளுக்கு அந்த ஒரு கருத்து முரண்பாடு வந்த உடனே அந்த முரண்பாட்டை வளர்க்கறதுக்கு அவர்கள் தாய் சொல்லும் பொழுது அம்மா சொல்றது சரிதானே, அந்த கருத்து முரண்பாடாக இருக்கிற நேரத்துல ஒரு மனதை அவர்களால அந்த சீராக கொண்டு செல்ல முடியல. அதனால அவர்கள் அந்த பெற்றோர் சொல்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சரியான வழிகாட்டி இல்லாததாலும் அந்த பிள்ளைகள் நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலை வருகிறது. அதாவது இப்ப பெற்றோர் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது, ஏன் இந்த பெற்றோர்கள் போய் அதுக்குள்ள மூக்கு நுழைக்கணும்? 2வது அப்படி சொன்னாலும் நீங்க சொன்ன மாதிரி சில பிள்ளைகள் அதை தாங்கி அந்த தடைகளையும் தாங்கி வாழுறதுகளையும் பாக்குறோம். என்ன இதுக்கு முதல் காரணம் அவை 2 பேருடையான புரிந்துணர்வுகள் இன்மைதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. மற்றது இந்த சூழலும் அவர்களுக்கு அது ஏதுவாக இருக்குது பிரிந்து போறதுக்கு. ஏன்னா இங்க பிரிந்து இருக்கிறது நார்மல் தானே இங்கன்னு சொல்லி ஒரு எண்ணங்களும் இருக்குது. அதனால அந்த பிரிவுகள் கூடிக்கொண்டு போகின்றது. அதனாலதான் ஒரு சின்ன பிரிவே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரிவே இல்ல, நான் தனிச்சு வாழ்றதுக்கு எனக்கு எல்லா வசதிகளும் தருவினம் எல்லாம் இருக்கு, இவருடைய நாங்கள் இதனால டக்குன்னு ஒரு முடிவை கெதியில எடுக்கிறார்கள். அதனாலும் ஒரு பாதிப்பு இருக்கு. உண்மைதான். ஆனால் இது அவர்களோட சேர்த்து வைத்து உண்மையில அவர்களை சேர்த்து எனக்கு ஒரு எண்ணங்கள் வாரது, இந்த இப்படியான பிள்ளைகளை சேர்த்து வச்சு ஒரு இடத்தை சந்திக்க வச்சு கதைச்சு எங்கட கலாச்சாரங்கள் என்ன, எங்கட பண்பாடு என்ன, இப்படி இருந்தா எங்கட மனித குலங்களுக்கு என்னென்ன நடக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லி அதுல ஒருக்கா விளங்கப்படுத்தி செய்யணும் என்ற எண்ணங்கள் இருக்குது. ஆனா செயல்படுத்துறது இல்லை, இன்னும் செயல்படுத்த முடியாம இருக்குது. முடியாம இருக்கிற முயற்சி இல்லை. அது உண்மையில ஒவ்வொரு மன்றங்களா என்னவோ இருக்கிறார்கள் இப்படியான இதுகளை செய்ய வேணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். ஆமாம், இப்ப எப்படியோ பிரிஞ்சு வாழ்றது யாருக்கும் சந்தோஷம் இல்லை, இல்ல யாருக்கும் மகிழ்ச்சி இல்லை. இணைஞ்சு வாழ்றதுலதான் இன்பம் இருக்கு, பிரிஞ்சு வாழ்றதுல. அதுக்கு ஏன் பிரிவுக்கு தூண்டினாலும் அதிக பெற்றோர்கள் யோசிக்க வேணும். நான் நினைக்கிறேன் இந்த எங்கட காலங்கள்ல உள்ள பெற்றோர்கள் தான் அப்படி செய்கிறார்கள். இனி வருங்கால பெற்றோர்கள் அப்படியே விட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறேன். ஆனபடியால் இந்த இப்ப இறுக்கமாக அதுகளை இணைத்து கொண்டால்தான் அடுத்த சந்ததியையும் அதுகள் வளமாக கொண்டு செல்ல வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது முதல் 2வது சந்ததிகள் தானே, அதுகளுக்குள்ள பிரிவு வரக்கூடாது என்றுதான் நாங்க நினைக்கிறோம். இல்ல தொடர வேணும். இப்படியே இப்ப எங்களுக்கு இப்ப கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு போறோம் நாங்களும். அப்ப மாறிக்கொண்டு போய்க்க ஒரு தமிழ் இனம் இல்லாம போகும் கடைசியில. அப்படியா தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடு என்னன்னு கேட்டால் இல்ல, அது ஒரு இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கிற நிலை வரும். இங்க அது காலத்தின் சூழலும் இன்னும் தெரியல. சரியான கவலைக்குரிய விஷயங்கள் தான் இந்த விடயங்கள். ஐரோப்பியரை திருமணம் செய்த பிள்ளைகளும் புரிஞ்சிருக்கிறார்கள் இப்பொழுது. ஐரோப்பியரை திருமணம் செய்து 5-6 வருஷம் ஒரு பிள்ளைகளோட இருக்கிறவர்கள் கூட இப்பொழுது பிரிஞ்சிருக்கிறார்கள். ஆனா
உள்ளுக்க மன கவலை இருக்குதும், அதாவது ஒரு வலி இருக்கும் அவைக்கு, ஆனா வாழலாம் என்று நினைச்சு கொள்வார்கள். அப்படியே ஆமா ஆமா ஆமா. இங்க சூழலும் அதை அனுமதிக்கிறது, அதுக்கு வழி கொடுக்குது. அப்ப அதனால அது அவைக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. எங்களுடைய அக்கள் இப்ப அது இந்த நீங்க சொன்ன மாதிரி வசதிகள் வாய்ப்புகள் அதை விட தாங்கள் தங்கி வாழாத ஒரு நிலை இருக்கிறபடியா எங்களுக்கு எதுவும் செய்யலாம் என்று ஆணும் பெண்ணும் முடிவெடுக்கிறார்கள் என்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த பிரிவுகள் எதிர்காலத்துல ஒரு வளமான சந்ததியை உருவாக்காம இருக்க போகுது. ரெண்டாவது, அப்படி பிரிவுகள் கூட தூரங்கள் கூட போகுது. அப்ப எல்லாரும் தனித்தனி தீவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் வந்துவிடும். நிச்சயமா அது அதுகள் எல்லாத்தையும் சிந்திக்க வேண்டும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. நாங்க நிறைய சிந்திக்க வேணும். ஒரு எழுந்த மானமாக முடிவெடுத்து கொண்டு போகாமல் அதை சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றுதான் எனது கருத்து. ஆனால் அது எங்க போய் அந்த முடிவுகள் இப்ப அந்த முடிவுகள் எடுக்கிறத இப்ப உதாரணமாக சில பேருக்கு ஒரு சினம் வரும், கோபம் வரும், வாழ்க்கையில எல்லாம் வரும். ஆனால் அந்த முடிவுகள் திடீரென எடுக்கிறதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அமைய போகுதுன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சில பிள்ளைகள் சகிப்புத்தன்மை பொறுமையோட இருக்கிறதில் ஆராய்ந்து அறிஞ்சு ஒரு முடிவு எடுப்பினோம். சில பேர் திடீரெனவே அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான காரணம் எப்படி என்றதை ஒரு சிந்திக்க வைக்குதுங்களே. அடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை பிள்ளைகள். இப்ப பெண் பிள்ளைகள்னா பெண் பிள்ளைகள் தங்களோட குடும்ப பிரச்சனை பெண் பிள்ளைகளோட சிநேகிதர்களுக்கு உடனே பகிர்றார்கள். ஆண்களா இருந்தால் ஆண்கள் பகிர்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரிவு நீண்ட தூரத்துக்கு போகுதே. அவ அந்த கதையை அங்க சொல்லுவானே, இந்த கதையை இவர் இங்க சொல்லுவான்னு சொல்லி அவர்களுக்குள்ள பிரிவு ஏற்படுது. எனக்கு இப்ப அண்மையில ஒரு கதைக்கு ஒரு சொல்லைக்கத்தான் அறிந்து கொண்டு வீட்டு கதைகள் எல்லாரையும் தங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்றார்கள். அவ இப்படி செய்கிறார் தான் நினைச்சதை செய்யணும் அப்படி என்ன பகிரும் போது அந்த இடைவெளி பெருசாகுது இல்ல. அது மற்றவர்களுக்கு தெரிஞ்சு அது பெருசாகுது. அந்த ஏனென்றா தங்களுக்குள்ள பேச முடியாமல் இருக்கு. உண்மையில அவர்கள் இருவரும் பேச வேண்டும். இதுக்கு தீர்வு உண்மையில இருவரும் வாய் தரங்கள் மனம் விட்டு கதைத்து பேச வேண்டும். அது எங்க எல்லாருக்கும் பொருந்தும். பிள்ளை பெற்றோருக்கோ அல்லது கணவன் மனைவிக்கோ அல்லது யாருக்கண்டாயினும் இது பொருந்து பேச வேண்டும். நிறைய அவர்கள் கதைக்க வேண்டும். மனம் விட்டு கதைக்கணும். உள்ளுக்கு ஒன்றை வச்சு கொண்டு கதைக்க கூடாது. அப்படி மனம் விட்டு கதைச்சால் இதுக்கு தீர்வு கிடைக்கும். நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். என்னென்றால் இப்ப கதை கேட்க சொல்லலாம், எனக்கு நீங்க இப்படி செய்யறது எனக்கு பிடிக்கல, ஆனபடியா நான் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு சாத்தியமாக இருக்கிறேன்னு உங்களோட இயல்புகளை நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து பேசும்போது ஓகே பிரிகிறண்டாலும் நீங்க 2 பேரும் பேசிக்கொள்ளும்போ அப்ப அந்த பேசைக்கு கூட ஒரு இணக்கம் வரும். ஐயோ நான் திடீரென ஒரு முடிவை எடுத்து விட்டுட்டேன், ஆனா பேர்ந்து நான் சிந்திச்சு பார்க்க அவர் எனக்கு விருப்பம் தான் செய்வார். இந்த பிரிவுக்கு முதல் காரணமே குடும்ப சூழல்ல இருக்கேக்கே அவை கதைக்காத ஒரு தன்மை. ஏனென்றால் வேலைப்படு அவ முடிஞ்சோன்னு அவ போறா இவ போறார் காலையில அப்ப அங்க சேர்ந்து கதைக்க நேரம் இல்ல, பின்னேரம் வரைக்கும் ஒரு சோர்வில வரையினம். அப்ப அங்க கதைக்க நேரம் ஏதோ ஒன்றை சொன்னோன்னா உடனே சண்டை வந்துடும். அப்ப இங்க மிக முக்கியமா நீங்க சொன்னது எந்த ஒரு விடயத்தையும் சேர்ந்து கதைக்குவோம். இது எனக்கு பிடிச்சு கொண்டது, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு சரியான கஷ்டமா இருக்குது. அது ஏன் வெளிப்படுத்துறதால அந்த ஆணும் உணர்ந்து கொள்வார். பெண்ணும் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்திக்க ஆண் உணர்ற மாதிரி ஆணும் தன் நிலையை உணர்த்தி கொண்டால் இதுக்குள்ள அதுதான் மனம் விட்டு பேசாத முதல் காரணம். ஆமா அத நாங்கள் இளையோரிடம் நல்ல முறையில ஆனா அதை சார்ந்த டீச்சர் இப்ப நாங்கள் எங்கட வீட்டில எங்கட பிள்ளை எங்களுக்கு சொல்லுதோண்டுதான் முதல் நாங்கள் பார்க்க வேணும். இப்ப ஒரு விடயம் வெளியில இருந்து கொண்டு வரைக்கும் எங்களை சொல்லுதோ அல்ல வீட்டு நடக்கிற ஒரு விடயத்தை எங்களோட சொந்து பரிமாறிக்கொண்டால் பெற்றோர்கள் ஒரு வழிகாட்டியாக அந்த குழந்தைக்கு இருக்க முடியும் தானே. நீங்க இப்படி அங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விடயமோ இன்னும் சொல்லிக்க நாங்க சொல்லுவோமோ அதில் நீங்க விட்டு கொடுத்து போகணும் அல்லது ஏன் நீங்கள் இப்படி நடக்க வேணும் அது உங்களோட தவறல்லோன்றதை நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்தை சுட்டி காட்டி நல்ல முறையில வளர்த்திருந்தால் அங்க போயும் அந்த பிள்ளை சில நேரம் சிலவற்றை மனம் விட்டு பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நீதிபதியாயும் இருக்கலாம். சரியா வளர்த்தாலும் சில பிள்ளைகள் தவறி போகிறார்கள், சரியா வளர்க்காட்டிலும் தவறி போகிறீனம். அது 2 பக்கமும் இருக்குது. ஆனால் இவர்கள் நீங்க இளையவர் என்று கேட்டபடியினால 2 பேரும் இளையவர்கள் இருவரும்
ஆணோ பெண்ணோ இருவரும் மனம் விட்டு தங்களுக்குள் முதல் பேச வேண்டும். பிறகுதான் மற்றவர்கள் வெளியில அது பேரண்ட்ஸுக்கா இருக்கலாம், தங்களோட பேரண்ட்ஸ் இருக்கலாம், தங்கள் நண்பர்களுக்கு இருக்கலாம். அது பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இங்க உடனே இவங்க உடனே அதை அடுத்த இவரை தாண்டி கொண்டு போறதால தான், ஒருவர் தாண்டி அது வெளியில போறதால தான் அதுகள் ஊதுது. ஆமா, நிச்சயம் நிச்சயம்னா சின்ன பிரச்சனையா அது பெருசாக ஊதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுதான் மிக இல்ல அது மிக கடினம். எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி நல்லா வளர்த்திருந்தாலும் நாங்களும் பயப்படத்தான் போறோம். நல்லா வளர்க்காத பிள்ளையும் நல்லா வாழ்ந்ததாயும் சரித்திரம் இருக்கு. அப்ப எப்படி என்று சொல்ல முடியாது. அந்த பிள்ளைன்ற சூழ்நிலை, அந்த நிகழ்வு, அந்த இப்ப நடக்கிற நிகழ்வு அது எப்படி பார்க்குது. ஏன்னா இங்கு கல்வி கற்ற பிள்ளைகள் ஆக குறைஞ்சது 12ஆம் ஆண்டு மட்டுமே கற்ற பிள்ளைகள் தான். சமூக வாழ்க்கையோட சமூகத்தோட சேர்ந்த வாழ்க்கைக்கான கல்வி இங்க கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் எங்கட பிள்ளைகள் ஏன் பிரிகிறார்கள் என்ற ஒரு கேள்வியில பெரிய ஒரு பூதாகாரம் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒன்றுவ சரியா இருக்கு, ஒன்று சமூக வலைத்தளங்கள அடிமையா இருக்குது. வெற்றில படுத்தால் அங்கால அவர் கண்டியோட இஞ்சா இவ கண்டியோட கருத்து பரிமாற்றமே இல்லாம ஓகே நாளைக்கு எனக்கு 4 மணிக்கு வேலை இது இப்படி கண்டு போட்டு அப்படியே தூங்கினோம். இந்த சமூக வலைத்தளங்களின் தாக்கமும் இன்றைக்கு இந்த எளியோரிடம் அதிகமாக இருப்பதனாலும் சில நேரம் பாதிப்போ வேண்டாம். ஏன்னா ஒரு சின்ன ஒருவர் சொன்னார், நான் எப்பவும் கண்டி பார்க்கிறேன் என்ற கணவருக்கு பிடிக்காது. நான் சொன்னி தினமும் கண்டி பார்த்து கொண்டு அவருக்கு முன்னால நின்றா அவருக்கு பிடிக்காது தானே. ஏன்னா நீ அவரோட சந்தோஷமாக்காத அங்கால வச்சுட்டு. சமூக வலைத்தளங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்க்கலாம். ஆனா கணவர் வந்து வேலையால் வரும்போதோ அல்லது மனைவி வேலையால் வரும்போதோ அவை அங்க பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த சூழலை தாங்கள் உருவாக்க வேணும். அது இல்லாட்டியும் கஷ்டம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான விடயத்தை பேசினீங்க சாந்தினி திரையரங்கனுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு சில நேரம் கல்யாணத்துல ஒரு ஆற்றல் இல்லாத மந்த நிலை தோன்றுதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்றால் பல பிள்ளைகளுக்கு வேலைதான் முக்கியம், வேலை பளு அதிகமாக இருக்கிறது, ஒரு மன அழுத்தங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. தங்களோட பேமாவை வேலை செய்யணும், தங்களுக்கு தந்த கடமைகளை செய்யணும். இப்ப இரவிரவா வேலை செய்து கொண்டு இருக்கீங்க. அவைகளுக்கு அந்த குடும்ப வாழ்வில ஒரு ஆற்றல் இல்லாத மந்த நிலை உருவாகுதா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள பாக்குற எங்களுக்குள்ள உருவாகிறத நான் பார்க்கிறோம். ஆகவே அந்த இளவயது பிரிவுகள் என்ன பொறுத்தளவிலும் மிக கவலையாக இருக்கிறது. என்றால் ஆனா அவர்கள் ஜாலியாக சொல்லுகிறார்கள், இல்ல அவையோட வாழ முடியாது. காரணத்தையும் சில பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்கள், வாழ முடியாது, நான் பிரிஞ்சு வாழ்றது எனக்கு ஃப்ரீடம், அதாவது ஒரு தன்னை இயல்புக்கு தனித்தன்மை எனக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கொள்ள. பிள்ளைகள் இல்லாதவரை அது சுதந்திரம். ஆனா பிள்ளைகள் இருந்தால் பிரிகிறதான் மிக மிக கவலை. ஏன்னா அந்த குழந்தையின் எதிர்காலம் என்னன்றதை யோசிக்காம சரி அப்படியாயின் அப்ப நாங்கள் இவ்வளவு உடர்களுக்குள்ள நாங்கள் பிரியாமல் இப்படி வாழுறது அதுவும் கஷ்டம் தானே. ஏன் நான் நசிஞ்சு வாழ வேணும் என்ற நிலையும் இருக்கிறது. ஆமா, கொடூரமான ஒரு வாழ்க்கை இருந்தால் அது உண்மையிலேயே பிரிய வேண்டிய நிலைதான் இருக்கும். சிலருக்கு அது ஒரு சின்ன விடயமாக இருந்தால் நாங்க இணைஞ்சு போகலாம். ஏன்னா எங்களோட குடும்பங்களையே நாங்கள் ஒரு சின்ன விடயத்தில கத்தி கொண்டு இருப்போம் சில நேரம், இன்னும் இப்படி அப்படி என்று. ஆனால் பிறகு நாங்கள் ஒரு 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் அல்லது கொஞ்ச நேரம் செல்ல ஓகே இதுவும் கடந்து போகும் என்று நினைச்சு கொள்ளுவோம். அதாவது இதுவும் கடந்து போகும் என்று. இதுக்குள்ள வேறு யாரும் ஏதாவது கருத்து இருந்தால் நீங்க பேசிக்கொள்ளலாம். சிவாஜினி சொல்ல போறீங்களா? இந்த விடயத்துல நீங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். வாருங்கள் என்று உங்களை அழைச்சு கொள்ளுகிறேன். சிவாஜினி நீங்கள் சொல்றேன்டா சொல்லலாம். வணக்கம். வணக்கம். எப்படியான கருத்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தெரியல. நானும் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் நீங்க சொன்ன கருத்தோட வாரேன். நீங்க சொன்னீங்க பிடிக்காவிட்டால் பிரிந்து போகலாம். சரி, இப்ப நாங்க சொல்றோம் கருத்துக்கு சொல்றோம், உண்மையிலேயே பிடிக்காவிட்டால் பிரிந்து போகணும். ஆனால் அதை பிடிக்கும்படி செய்தால் என்ன? இப்ப ஏன் என்ற குடும்பம் என்ற பிள்ளை பிரிஞ்சு போறதை நான் விரும்புறேன். ஐயோ 1000 காலத்து போய் நீ இணைஞ்சல்லாடி வாழ வாழ வேணும் என்றுதான் நாங்க நினைப்போம். அப்ப பிடிக்காவிட்டால் எப்படி பிடிக்க வைப்பது சொல்லுங்க. பிடிக்க வைக்கிறது கஷ்டம். அவர்களுக்குள்ள இப்ப பாருங்க, இது வேறு. நான் குறிப்பா பார்த்துட்டு நாங்கள் இவ்வளவு எங்கட வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைகள், அங்க அலைஞ்சார போக இல்லை. எல்லாருக்கும் அப்பா பார்த்து திருமணம் செய்து வைத்ததுதான். கருத்து முரண்பாடு வராமலும் இல்ல, வந்ததுதான். ஆனால் நாங்கள் 5 பேரும் 6 பொம்பளை பிள்ளைகள்ல ஒரு அக்கா திருமணம் ஆகி இறந்துட்ட, மிச்சம் 5 பேரும் அங்கால நான் பொடியங்கள்.
அவங்களும் தான், அவங்களுக்கும் ஒரு அண்ணா லவ் பண்ணி செய்தது, மற்றவர் மூவரும் பேச்சு திருமணம் தான். நாங்கள் எல்லாருக்கையும் கருத்து முரண்பாடு பெறாத இல்லை வெறும்தான். ஓ ஆனா நாங்கள் எல்லாரும் இப்போ அக்காக்கள் சொல்லுவாளவ அம்மாவை பார்த்து தாண்டி நாங்களும் இருக்கிறோம், அம்மா அப்படின்னு சொல்லுவாளவ. சரி, உங்களோட அம்மா இவ்வளவு கஷ்டத்தை அப்பாவிடம் இருந்து தாங்கி வாழ்ந்திருப்பா, அந்த சகிப்புத்தன்மை கஷ்டம்னு சொல்லாது. அம்மா வந்து இந்த பொறுத்து சில நேரத்துல அந்த பொறுத்து போறது இல்ல, கேளுங்க, அந்த பொறுத்து போறது எத்தனையோ வரிகளை அம்மா தாங்கி கொண்டுதான் வாழ்ந்திருப்பா. ஏன் அம்மா தான் சமையல், குடும்ப சூழல் அத்தனையும் அப்பா வெளியிலேயே தான் பார்த்திருப்பாரு அங்க. அந்த சகிப்புத்தன்மை ஏன் எங்கட பிள்ளைகளிடம் இல்ல? அந்த சகிப்புத்தன்மை ஏன் இல்லையண்டு சொல்றதுன்ட்டு எனக்கு என்னத்துக்கு சொல்ல தெரியல. சொல்லல அவங்கள்ட்ட சௌபித்தன்மை இல்லை, எங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்களும் வந்து ஆறறிவு படித்த குழந்தைகள் தான், அவர்களும் அதுக்கேற்ற மாதிரி வாழ்வார்கள். இனி இயலாது முடியாது என்றால் வந்து பெற்றோர்களிடம் சொல்லும் பட்சத்துல பிள்ளைகளை வந்து நாங்கள் சில இடத்துல போய் வடிவாய் பிள்ளைகளோட அதுதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ஒரு நண்பர்களாய் பழகிக்கொள்ளும். அப்பதான் உங்களுக்கு பிள்ளைகள் வந்து இந்த கதை என்றாலும் வந்து சொல்லுவேன். இல்லாட்டிக்கு அம்மா உங்களுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டா, அம்மாவோட ஆடையிலாண்டு பிள்ளைகள் ஒன்றுமே சொல்லாங்க. அம்மா அப்பா வில்லியாக இருந்துட்டா, ஒரு அம்மா பிள்ளை சொல்ற எல்லா விடயத்தையும் எதிர்த்து வில்லியாக இருந்துட்டா, அந்த பிள்ளையும் குடும்பத்துல போய் சில நேரம் மேபி எல்லாம் இல்ல, சில நேரம் அந்த பிள்ளையும் வில்லியாக அங்கேயும் இருக்க வேண்டிய சூழல். அந்த பிள்ளையும் பார்த்து அம்மா இப்படி செய்தவா, நான் இப்படி செய்தா என்ன, ஏன் சொல்றவே தாய போல பிள்ளை நூலை போல சீலி என்று நடக்குது. அது தாய போலே பிள்ளை இருக்குது. நான் சிலவளை யோசிக்கிறேன், ஏன் அம்மா செய்தா என்ன, நான் மாத்தி யோசிச்சா என்னன்னு கூட நான் கனவு செஞ்சுட்டேன். இப்ப பிடிக்காத, நான் சொல்றேன், பிடிக்காட்டி நீங்கள் இணைஞ்சு வாழ்றது கஷ்டம், அது ஓகே. ஆனா பிடிக்காதவரை பிடிக்க பண்றதுக்கு என்ன செய்யலாம், அல்லது பிடிக்காதவளை பிடிக்க பண்றதுக்கு என்ன? நாங்க இணைஞ்சிட்டோம், எங்களுக்குள்ள தானே வாழ்க்கை. சரி, உனக்கு இது பிடிக்கல, என்ன பிடிக்கல, நான் அதை சரியா செய்கிறேன், அது மாதிரி அவருக்கு என்ன பிடிக்கல, அதை நான் சரியா செய்கிறேன். அந்த ஒரு இணக்கத்துக்கு ஏன் நாங்கள் வராம இருக்கிறோம்? அவங்களாலே ஏழாம் கட்டத்துலதான் பிரிவுக்குள்ள போறாங்க. சரி, ஆனால் இனி ஏழாம் கட்டம்ன்றதுல போகிறோம் இருக்கிறோம். சரி, பிடிக்காட்டிக்கு வந்து சில இடத்துல எனக்கு வந்து என் நண்பர்கள் கூட அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் கதைகள் சொல்லி இருக்கின்றார்கள். இளம் பருவத்திலே இளவைக்கு பொறுமை இருக்காதாம். அப்ப எல்லாம் சூறி போட்டு ஓடி வருவாளவையா அம்மாட்ட. அப்ப எல்லாம் அம்மா சொல்லுவாவா, ஏய் இது ஒரு பிரச்சனை இல்லை பேசாம அம்மா சமாதானப்படுத்துவா. நன்றியாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் சொல்லி இருக்கணும் இந்த கதைகள் எல்லாத்தையும். இளம் பருவமாய் இருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரத்துல அவர்களுக்கு சகிப்புத்தன்மை குறைவாகவும் இருக்கிறது. ஆனால் 19 வயதுல என்னுடைய அக்கா கூட திருமணம் செய்து இன்றைக்கு பேரப்புள்ள புள்ள கண்டுட்டா. அப்ப அவங்க சகிப்பு இல்லையா? அந்த இப்பத்தே காலத்துல இப்பத்தே புள்ளிகள் வந்து விஞ்ஞான உலகத்துல வளர்ந்த புள்ளிகளுக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மையா குறைவாக இருக்கலாம். இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், இல்லையான்னு நான் சொல்ல. சகிப்பு தன்மைக்கு அதுக்கு உருவாக்க நாங்களும் விடையில எல்லாரும் எல்லாம் சொல்லி அந்த அம்மா சொன்னாண்டு நன்றி அவர் சொன்னார். அப்ப திருமணம் ஆகின பின்பு இவள் இப்படி வந்து சொல்ல கூட நான் பேசுவாவா அமைச்சயம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இப்படித்தான் சமாளிச்சு இப்ப 2 பேரப்பிள்ளையும் சாமர்த்தியப்படும். அப்ப இப்படியான வில்லங்கங்கள் வெறும்தான், இல்லையன்ட்டு இல்லை குடும்பத்துக்குள்ள. ஆனா அதுகளை நாங்களும் சகித்து அதே நேரத்துல வந்து சில வீடுகள்ல பாருங்க மாப்பிள்ளைன்ற தாயும் நல்ல அனுசரிப்பு இருக்கும். சில வீடுகள் அதுவும் ஒன்று வேணும். இப்ப வந்து நீங்கள் என்ன பேசுறீர்கள், பேசினாலும் உங்களுடைய கணவர் என்ன அனுசரிக்க கூட உங்களை விட்டுட்டு நான் அவருக்காக இந்த குடும்பத்துக்கு இருப்பேன். அதான் இங்கே என்னென்றால் ஒரு இணைஞ்ச அன்பு பரிமாற்றங்கள் மிக மிக குறைவா எல்லா இடமும் இருக்கிற காரணத்தாலதான் அந்த புரிந்துணர்வு கிடையவே கிடையாது. இவ்வளவு பள்ளிக்கூடம் படிப்பு சிறியக்குள்ள உங்களோட நட்போட தேர்றாளவ உங்களோட அன்புகளோட திரியுதுகள், அவ்வளவுக்கு பாசங்களை குட்டித்தான் திரியுதுகள் பிள்ளையார் விளங்குதா? இப்ப நாங்கள் எல்லாம் வேற இடங்கள் அங்க இங்க நட்புகளோட இப்ப நாங்கள் எல்லாம் எங்களோட சகோதரங்களை கொண்டு இந்த வெளிநாடுகளுக்கு வந்தனாங்க. ஆனா எல்லா தமிழாக்கள்டையும் அந்த அன்பு கொட்டி மகிழ்ச்சியா இருக்குதுன்னு பாக்குறீங்களோ, இல்லது அவ இப்படி வந்து தமிழாக்கள் சொல்லி நாங்கள் பார்க்க எங்கள்ட
மனிதன் என்ன அவர்கிட்ட இல்லா ஓ தன்மைகள் இருக்கும் 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 ஆனா அந்த அப்படி ஒருத்தருக்கு பார்க்க வந்து வேணும் என்ற ஒரு நிலை எங்களுக்கு இருக்கு. இப்ப பாருங்க ஒரு ஆளுக்கு வந்து சொந்த மருமோளா இருப்பார் ஆனா அவர் அவ்வளவு அந்நியம் சொந்த மருமோள அண்ணாவின் மகன் அவ்வளவு அந்நியோன்யம் இருக்காது ஆனால் வந்து சேர்ந்த மருமகள் அவ்வளவு அன்பை அப்படியே பொழியுறான் அப்ப எப்படி வந்தது அது மனிதனுக்கு வந்து வித்தியாசப்படும் வித்தியாசம் இந்த வித்தியாசப்படும் இருக்கிறவங்க அன்பை பற்றி தெரியாது இல்லாதவன் அன்புக்கு ஏங்குவான். ஆமா ஆமா இது சில பேருக்கு அந்த அன்பை பார்க்கிற விதங்கள் தெரியாது அது சில பேருக்கு அதுதான் மாதிரியும் உணர்வுகள் அதுதான் அந்த உணர்ச்சி வேகத்தால அன்பை எப்படி கொடுத்துறது அன்பை எப்படி வெளிப்படுத்துறது எப்படி என்றது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியாம இருக்குது. தெரியாம ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா நாங்க வந்து இப்ப இத்தனை கலாச்சாரத்துக்கு நடுவில் எங்களோட வாழ்க்கை இருக்கிறோம். ஆமா துருங்கிக்காரன்ற கலாச்சாரத்தை பாக்குறோம் இஞ்சால அல்பானிஷ் இந்திய பாக்குறோம் இஞ்சால சுவிஸ்காரன் பாக்குறோம் இஞ்சால ஜெர்மன்காரன் பாக்குறோம் எங்களோட ஒழுங்கைய பார்த்தாலே இத்தனை கலாச்சாரத்துக்கு நாங்கள் வாழ்றோம். எல்லாரும் மனிதன் தான் எல்லாருக்கிட்டையும் விசுவிசுக்கள் இருக்குது பிரிவுகள் இருக்குது கோபம் இருக்குது பொறாமை இருக்குது நட்பு இருக்குது எல்லாம் இருக்குது. அதனால அந்த எவ்வளவுக்கு என்ன பொறுத்தவரை எவ்வளவுக்கு பொறுமைய கையாளுறோம். ரெண்டாவது இனி நாங்கள் இணைஞ்சிட்டோம் ஆனா இன்பமாக வாழ எப்படி நாங்கள் வாழலாம்ன்றதை சிந்திக்க வேணும். முதல்ல கல்யாணம் முடிக்க முதல்ல இப்ப 2 பேரும் இணைஞ்சு பேசிக்கொள்ளும் போதே சகல விடயத்தையும் என்ன பொறுத்தளவில் கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம். பேசிக்கொள்ளுற காரணத்துல உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறபடியா 2 பேரும் இணைவிடியாத உறவுகளா இருந்துச்சுதான். இப்ப எங்கட கலாச்சாரத்திலே அதுதான் இப்ப வந்து குறிப்பு தானே குறிப்பு பார்த்துதானே ஆளையால் பொருந்த வைக்கிறேன் அதுகள் பேசி நீண்ட இடைவெளி கண்டுதான் திருமணத்துக்குள்ள போகுதுகள். சொல்லுவினம் பசுவும் புலியும் அது சேராதன்னு சொல்லி குறிப்பை பார்த்து சொல்லுவினம் அதுக்கு 2க்கும் பகையாதான் இருக்கும். அது அவங்களோட பிடிச்சதுக்குற மாதிரி தான். அதே நேரம் நீங்கள் பேசி செய்கிற திருமணத்திலும் பிரிவு வருதுதானே இன்னொரு இல்ல அம்மாதான் அது எல்லாத்துக்கும் ஜெயமலர் சொன்ன மாதிரி அந்த விட்டு அந்த புரிந்துணர்வும் பேசிக்கொள்ளுற தன்மையும் உண்மையிலேயே வேணும். அது இல்லாத குறைதான் அந்த நிலையை உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். சில நேரத்துல இல்ல அதான் நான் சொல்றேன் சில புள்ளிகள் எடுத்துறிகிற புள்ளிகளும் இருக்குது சிலதோட அனுசரிச்சு போற புள்ளிகளும் இருக்குது. அப்போ ஒரு ஆள் வந்து நீங்கள் என்ன எடுத்தறிஞ்சா நான் உங்களை அனுசரிப்போம் நான் உங்களை எடுத்தறிஞ்சா நீங்கள் என்ன அனுசரிப்போம். அப்பதான் சரி ஒரு கோபத்துல உங்களை நான் பேசிட்டாலும் பின்னுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு கணவனும் யோசிக்கலாம் மனைவியும் யோசிக்கலாம். அதுதான் எங்கட பொறிமுறைகளை வாழ்க்கை வளர்ப்பு பொறிமுறைகள்ல சில மாற்றங்களை நாங்க கொண்டுறவன் அதுவும் ஒன்றுதானே. ஏனென்றால் நவீனத்தோட சேர்ந்த வளர்ப்பு கொண்டுறவன் யாரோ ஒரு ஆள். வணக்கம் பிராவின் ஒரு பேசுறேன். ஆமாம் சரோஜினி சோதிராஜா நிக்கிறார். லலிதா சோதிராஜா பிராவின் நீங்க நில்லுங்கோ. லலிதா சோதிராஜா நிறைய நீண்ட நேரம் நிக்கிறார். வணக்கம் அம்மா வணக்கம். லலிதா சோதிராஜா பேசுங்கோ. இல்லையா ஒண்ணுலதான் இருக்கிறா லலிதா. வணக்கம் லலிதா அம்மா. வணக்கம் அம்மா. மைக்க ஒன் பண்ணிட்டு பேசுங்கோ. உங்களோட மைக்க ஒன் பண்ணிட்டு மைக்க ஒன் பண்ணுங்க. மைக்கில் ஒருக்கா டச் பண்ணுங்க. கேக்குது சொல்லுங்க. வணக்கம். எனக்கு இன்டர்நெட் சரியான பிரச்சனை கொடுத்து இப்ப ஒரு மாதிரி போட்டு இருக்கிறேன். அதால உங்களோட நிகழ்ச்சி ஒழுங்கா எனக்கு கேட்க முடியல. மிகவும் சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி. சரியம்மா சரி. இன்டர்நெட் ஒரு பிரச்சனையா நிக்கிறேன். தற்பொழுது கொழும்புல நிக்கிறேன். அதான் பிரச்சனையா இருக்கிறது கொஞ்சம். ஓகே நீங்கள் அப்ப கேட்டுக்கொண்டிருங்க. அடுத்த முறைக்கு வாங்க உங்களுக்கு சரியா இன்டர்நெட் இணைப்பு சரியா இருந்தா. ஓகே காலநிலையும் ஒரே வெக்கையும் வேர்வையும் இயலாமல் இருக்குது உடம்பு. ஓகே ஜெயமலர் இந்த பேரில ஜெயம் வருகிறார். வணக்கம் ஜெயம் வாங்க. வணக்கம் வணக்கம். என்ன ஒரு இப்படியான நிகழ்ச்சி ஏதோ ஒரு துக்கமான நிகழ்ச்சி சிரிச்சு கொண்டு செய்யறீங்க. நாங்கள் பிடிக்க பண்ணோம் நிக்கிறோம். இல்ல எதிர்கால தலைமுறை இப்படி போய் சிரிச்சு கொண்டு ஒரு நடத்துறது. கடவுளை எதிர்கால சமுதாயத்தை மகிழ்ச்சியோட வரவேற்கிறவல்ல.
சரி, முதல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தலைப்பை தந்து இதண்டு ஒரு நிகழ்ச்சியை செய்யறீங்க. இப்படி செய்தாதல் பல பேருக்கு உள்ளுக்க போகும்டா. இப்ப பெற்றோருக்கு உள்ளுக்க போகுது, பிள்ளைகள கேட்குமா? இப்ப அடுத்த ஜெனரேஷன் கேட்டுக்கொண்டு இருக்காண்டதான் நிகழ்ச்சி. வேற முழு இதுக்கும் வேலை திட்டங்களும் இஞ்சத்திய உள்ள நாடுகளோட இருக்கு. ஆனா இப்ப ஏன் பிரியனம் உடனே அவைய பிடிக்கல பிரிஞ்சிட்டு அப்படி நாங்கள் எல்லா இடத்திலுமே அந்த பிடிக்கிறத மட்டும் சொல்லி கொண்டு போனால் அது சாத்தியமாகுமா? இல்ல, இப்ப நான் ஒவ்வொரு நாங்க இருக்கிற நாட்டுலதான் நாங்க பாக்கணும். எங்கட நாட்டுல தமிழரே குறைவு. அதுக்குள்ள முடிச்சிருக்கிறாங்கள நான் பாக்க, கல்யாணம் முடிச்சிருக்கிற பிரிவுன்றதை நான் பாக்க. சுவிஸ்ல கூட இருக்கணும், ஜெர்மன்ல கூட இருக்கணும் தமிழர், இங்கிலாந்துல கூட இருக்கணும், பரிசுல கொண்டு இருக்கணும். அவைகளுக்கு அது பரிசுக்காவே குடும்பத்துக்கு சொந்தத்துக்கே முடிச்சு கொண்டே அப்படியே போகணும் ஊருக்கு. எங்களை பொறுத்தளவுல எங்கள்கிட்ட தான் நீங்க ஆக்கள் இல்லை. தமிழர் தெரியும் தானே உங்களுக்கு இருக்கு, அது அப்ப கஷ்டம் தானே. அது அப்ப அதுக்குள்ள தமிழர் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவைகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீங்க சொன்னீங்க உங்களோட வகுப்புலயே இருக்கிற பிள்ளைகளுக்கே இப்படியே அவையில் இருக்கணும் எல்லாம் மறைஞ்சவையே எங்கட கலாச்சாரம் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் அறிஞ்சும் இப்படி நடக்குதுன்ற பேசி திடீரென்று பேசி முடிச்சாக்களுக்கு இப்படி வந்தா அதை ஓகே, அதை தவிர்க்க முடியாது. திடீரென்று பெற்றோர் பார்த்து முன்ன அறியாம ஒரு கிழமைக்கே முடிச்சு வைக்கணும் இல்லை. அப்படியான புது ஜெனரேஷன் அதை தொடர்ந்து நினைக்கல, சாத்தியம் குறைவு அவைகளுக்கு தொடர்ந்து வாழ்றதுக்கு. ஏன்னா அப்பப்பதான் தங்களை லேர்ன் பண்ணிக்கன்னு போக சில பிடிக்காத விஷயங்களை எல்லாம் வேற அது உபாமைகள் வந்து அது பிரிய பார்க்க. ஆனா ஏற்கனவே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் சரியோ பழகினாக்கள் இப்ப தங்களுக்குள்ள தங்கட இதை கொஞ்சம் கதைச்சுதானே இருப்பினும் கல்யாணம் முடிச்சவரு அப்படி நடக்கும்ன்றது அது அவர்களால நடந்திருக்காது. அவர்களுக்கு மீறிய அவர்களின் இன்னொரு செயற்பாடு பெற்றோர்களாலையும் இருக்கலாம். சொல்லுவார் என்னென்றால் இருக்கலாம். என்னன்னு சொன்னா நான் சொன்னா உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு இதை பார்த்தா இளமாக்கள் அந்த மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுத. அப்படியே தாய்க்கு ஒரு மாதிரி தான் கிடக்கு. என்ன இருந்தாலும் அப்படித்தானே. இப்ப அப்படி நெஞ்சில சுமக்கிற விட தலையில சுமக்கிற கூட இருக்குன்னா அப்படி ஒரு ஈடுபாட்டோட லவோட அவர் அதை பார்த்து பெருமைப்படணும் தானே அவர்கிட்ட தாய். அவர் ஒரு வேலைக்கார மாதிரி போயிட்டு நினைக்க அது இதா இருக்கும். ஆனா அந்த தாய் அப்படி நினைச்சிட்டு அவன் மனதுக்கு விட்டுட்டு அப்படி விட்டுட்டான். ஆனால் சில பேர் அதை எடுத்து அதை பிறகு அங்க இப்படி கதைக்க வழிகிட்டா தானே அது அவ உள்ளுக்கே வச்சுட்டு சரி மகன் வாழ்றேர், சரி என்னோடதான் இல்ல வாங்க வாழ்றேர் சரியா வாழட்டும், அவர் வேலைக்காரனா வாழ்ந்தா என்ன நல்ல இதாகனா அது வேலைக்காரன் அவன் நினைக்கிறான். இல்ல அவனுமே அன்பு பாசத்துல அப்படி ஒரு ஈடுபாட்டோட தாங்க ஒரு நண்பன் நம்பியா நடந்து கொண்டு இருக்கிறான். இப்ப அவைகளுக்குள்ளே திட்டங்களை போடணும், அப்படி போட்டுதான் வாழணும். அப்படின்னு பிரிவு வேற திட்டங்களை போடணும். இப்ப நாங்க உண்மைக்கு இங்கே உழை பண்ணு இருக்க கூடாது. வருஷத்துல வேற வேலைக்கு இவைய வந்து தலையால வேலை செய்யறது கூட ஒரு 3 தரமாவது மினிமம் ஒரு வெக்கேஷன் போகணும். நிச்சயம் கட்டாயம் போகணும். அது போனாதான் இந்த சில பல அந்த வேலை பழக்களையும் மற்ற பழக்களையும் மறக்கலாம். மறந்துட்டு திருப்பி வந்து தங்களை திருப்பி ஒரு ரோபோட் தானே அதை செய்ய போகணும். உண்டு நீங்க சொல்லுங்க. அப்ப அதான் நான் சொல்ல வரேன். இப்ப அரிதான எங்கட பெற்றோர்கள் அவர்களுக்கு இப்படி ஏதாவது தண்டு கொடுத்து அவையில அப்படி இருக்கவும் கூட அவையில ஒரு லவ் ஒரு தங்களை புரிந்துணர்ந்து கொண்டு அந்த ஒரு குடும்பத்துக்கு போன அந்த இளையவர்கள் அதுக்கு பிற்பாடு பெற்றோருடைய இதை அவாய்ட் பண்றதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பெற்றோரும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு தங்க பாடல இருக்கணும். ஆமா, அவாய்ட் பண்றதை விட அவர்களுடைய குடும்ப விடயங்கள்ல இவைகள் அதிகம் மூக்க நுழைக்காம சும்மா சாதாரணமா ஓகே சந்தோஷமா இருக்கிறீங்களோ நல்லதுன்னு கேட்டு விசாரிச்சு போட்டு தரவோடைய கூடுதலான அதுக்குள்ள ஆளுறதுதான் போகக்கூடாது. அது எங்கட பழக்கத்திலேயே எங்கட பண்பாட்டிலேயே வந்துட்டு கூடுதலா அதுக்குள்ள போய் தலையை கொடுக்குற மூக்க கொடுக்குற ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்படிச்ச இப்ப எங்களை பாருங்க, நாங்க நீங்க உங்களோட வாழ்க்கை நீங்க பாருங்க, நாங்க எங்களுடைய வாழ்க்கையை பாக்குறோம். ஏதாவது ஒண்ணுன்னா அடியுங்க, நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். விஷயம் முடியுது. நான் வந்து சொல்ல மாட்டேன் புள்ளி எப்படி வாழ, இந்த நான் 3 உள்ள பேத்து நான் அப்படி வாழ, அது நான் சொல்லல. நீங்களா அனுபவப்படுங்க, விஷயத்த முடியுங்க. நிச்சயம் அவர்கள் தாங்களே தீர்த்து தங்களுக்குள்ளேயே அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள அவைக்கு இன்னும் நல்ல சிறப்பான அனுபவத்தை பெறலாம். அப்படி
அதுக்கு நாங்க எரிகிறனுக்கு எண்ணெயும் ஊத்தக்கூடாது, சில இதுகள்லாம் நடக்கலாமா என்ன பிள்ளை என்னன்னா என்னன்னு தெரியல. பாருங்க இங்க இப்ப வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ இதுக்குள்ள கேட்கறது கொஞ்சம் இருக்கு கூட. அவர்கள் வந்து ஏற்கனவே பிள்ளைகளை கல்யாணம் முடிக்க விட்டெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், பேர பிள்ளைய கண்டவர். ஆனா இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்காதாக்கெல்லாம் கூடுதலா வந்து கலைக்கணும். காரணம் என்னன்னா அவளுக்கு அனுபவம் இல்லை. இப்ப நாளைக்கு இப்ப வந்து காய்ச்சியோட தன் ஒருத்தர் தன் மகனை கல்யாணம் கொடுத்த பிறகு மற்றவர் தன் மகளை கல்யாணம் முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு வாழ்க்கைக்கு பிறகு அவைய வந்து சொல்ற கருத்துகள் வித்தியாசமா இருக்கலாம். சில கருத்துலாம் இருக்கலாம், சில வித்தியாசமான கருத்து எல்லாம் இருக்கலாம். அவர்கள் அந்த நிலையில இப்ப மருமகள் வந்து கொஞ்சம் இப்படி எடுப்பா போய் இப்படி மகனை ஒரு இதா வச்சு கொண்டு சொல்ல எல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கேன். அவன் என்னப்பா எட்டமா நீண்ட சொல்ல கேட்கல அங்க சொல்ல கேட்கிறேன் கொண்டு அவளுக்கு மூக்குன்னு நினைப்பாவோ தெரியாது. ஆனா அப்படி நுழைக்கிற ஆள் மாதிரி தெரியல வந்தவே. சில பேர் அப்படி மூக்கு நுழைக்கலாம் இல்ல, அப்படி குடும்பம் விரியும் தானே. ஆனா சில நேரம் இப்ப தாய் வந்து சுகமாக சுதந்திரமாக வளர்த்தாலும் சரியான எது கேட்டாலும் வாங்கி கொடுத்த பையன் இப்பொழுது திருமணமாகி அங்க மனைவி சொல்ற அத்தனை வேலைகளும் செய்கிறார். அப்ப இவாக்கு ஒரு இதா இருக்கு, நான் ஒன்று செய்தா கடைக்கு கூட போகாதவன் இப்ப மனைவி. நான் சொன்னேன் உங்களோட மனைவிய பாராட்ட வேணும், நீ உங்கள்ட்ட இருக்கேக்க அவன் செய்யல, ஆனா இப்ப செய்கிறான் என்றால் அங்கு ஒரு முன்னேற்றம் இருக்குதேன்றது நான் அவாக்கு உடனே சொன்னேன். அவ அப்படி சொல்றா என்னென்றால் இப்ப அவர் செய்ய வேணும். இப்ப மனுஷனா சந்தோஷப்படணும். அதைத்தான் நானும் சொன்னேன். முதல் அவன் வாழ்க்கையே பால் அடிச்சிருக்கிறேன். ஏன்டா அங்க போன முறை எனக்கு வாழ்க்கை தெரியுது. அவன் நல்ல கெட்டிக்கார பெண். அப்படியே ஒரு அளவுக்கு 24 வயது 25 வரைக்கும் அவைகளுக்கு உண்மையான பக்குவம் வந்துடும். அதுக்கப்புறம் அவைகள் சின்ன சின்ன வயதுகள்ல முடிக்கிறவே அந்த அவசரப்படுற இதுகளும் இருக்கலாம். கொஞ்சம் வயது வந்த பிறகு பக்குவங்கள் வந்திருந்தேன், அனுபவங்களும் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கள் எழுமான மட்டும் அவர்கள் தவிர்க்கத்தான் பார்ப்பார். ஏன்னா அவர்கள் சாமனா சேர்ந்துதான் ஒரு வெக்கேஷன் போற பிளானியோ அல்ல ஒரு பாருங்க வந்தோன்னா அவளுக்கு வீட்டை கூட வேண்டிடுங்க. அப்ப அந்த அழுத்தங்களுக்கும் இருக்கும், வீட்டுக்கும் கட்டவனுக்காக இங்க வாழ்க்கைச்சிலோ பார்க்கணும், அதை பார்க்கணும். ஆனா அங்க எங்களை மாதிரி நாட்டுக்கு சௌரங்களுக்கு அதுக்கு அந்த செட்டியலில் சில இதுகளுக்கு செய்யணும். அந்த இங்க உள்ள அந்த அதுகள் செய்யணும். ஆனா இதுதான் அந்த அப்படி ஒரு தலைகள் நிறைய தான். அந்த காசு கட்டணும், இந்த காசு கட்டணும், வாழ்க்கையை பார்க்கணும். அப்ப அதுக்குள்ள தங்கட இதையும் பார்க்கவும் இதுகள் இருக்குல்ல அவைகளுக்கு. அதே நேரம் அதில் ஊர்லாப்பும் அதுக்கேற்ற மாதிரி ஊர்லாப்பு 3 தரம் இங்க என்ன பார்த்தாலும் இந்த பிள்ளைகள் அது செய்ய கூடுதலா செய்யணும். தேவை நீங்க இந்த நாட்டுக்கும் போங்க, துணிஞ்ச எல்லா நாட்டுக்கும் போய் எங்களுக்கு பெற்றோர்களுக்கு தினமும் இதுக்கு வீடு வேலை 4 சுவத்துக்குள்ள ஒரு 4 சனம் அந்த குறிப்பிட்ட ஆக்கள் குறிப்பிட்ட கருத்துகள் வேறு இதே இல்ல. அது என்ன ஒரு காட்டு வாழ்க்கை மாதிரி தானே. ஒன்றுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குற ஒரு நாய் கூட்டுக்குள்ள வர்ற மாதிரியே குருவி கூட்டுக்குள்ள வளர்ற மாதிரியான ஒரு இதோடைய மற்றபடி வேற இது இல்ல தானே. நீங்க ஒரு வெளியில போயிட்டு வரைக்கும் உங்களை வெளிச்சூழ்நிலை வெளி மக்களோட அந்த கம்யூனிகேஷன் அந்த காட்சிகள் அதுகள் இப்ப எல்லாம் ஜப்பானுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க, ஜப்பானுக்கு போனீங்க போயிட்டு வந்த உங்களை பார்த்தா இன்னும் சரியான செந்தளிப்பா கிடையாது. காரணம் என்ன, ஊருலா போட்டது இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருந்த குசினிக்குள்ளேயே கிடாந்து அது கூட அது பெண்ணுக்கும் ஒரு அடைச்ச இதா இருக்கும். ஒரு கொஞ்சம் வெளியில வரைக்கும் நிறைய இடங்களை பாக்குறது, மனதுக்கு நிறைஞ்ச காட்சிகளை பார்க்க ஒரு சந்தோஷம் இருக்கு. பழுக்களை உரைக்கி வைக்கிறது தான் அந்த ஊர்ல. நிச்சயம் நிச்சயம். அதுக்காண்டி ஸ்ரீலங்காவுக்கு போனா பழம் இன்னும் கூட பாக்கும். சௌரங்களை அதுகளை பார்க்க சந்தோஷமா இருக்கும். அது ஒரு வேற விஷயம். அங்கேயும் பழு இறக்கப்படுது என்ன இருந்தாலும் பழுக்களை கொஞ்சம் இறக்கி இந்த பிரிகிற ஆக்கள் இப்ப எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு குழந்தைகள் அது ஐரோப்பியரை செய்தானே யாரை செய்தானே சேர்ந்து வாழ்றதைத்தான் விரும்புவோம். அந்த பிரிஞ்சு வாழ்றத வந்து இப்ப குழந்தையோடும் இருக்கிறதுகள் பிரிஞ்சு வாழைக்க கொஞ்சம் கவலையா இருக்கும். இது ஏன் இது ஒரு சின்ன விடயங்களுக்கு பிரியுதுகளா என்ன இதாண்டு ஒரு இன்னும் அறிய முடியாத பிரிஞ்சு வாழ்றதுக்கு இப்ப எங்கட சமுதாயத்துக்கு இப்ப வெள்ளக்காரண்ட சமுதாயம் போற எங்கட சமுதாயத்துக்கு என்ன சொன்னா அந்தந்த சாதிக்குள்ள அந்தந்த மதத்துக்குள்ள இதன்று சொன்னா அது பிரிவுகள் இராதானே. சிலோட மாறி நடக்கிறது கூட நல்லா இருக்குது. இப்ப நீங்க வேற சாதிக்கவோ வேற மாதிரி டோட்டலா உள்ளதும் பேசி செய்து நல்ல சந்தோஷமா இருக்குது. அப்ப நீங்க அந்தந்த இதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்து போட்டு அந்தந்த இதுக்குள்ளேயே மதத்துக்கு ஏதாண்டு போட்டு அதுக்குள்ளேயும் பிரிவு வருதுன்னா அது என்ன இது அந்தந்த மொழிக்குள்ளேயும் இதாண்டு போட்டு அப்புறம் என்ன பிரிவு அது என்னதுக்காக ஏன் வேற வேணும்? அதுக்குள்ள வேற ஒரு ஆட்ட நுழைவு இருக்கா? 3ஆம் ஆவட்ட
சில நேரம் இருக்கலாம் மூன்றாம் இப்ப நண்பர்களுக்கு இடையே இருக்கலாம், நட்புகளுக்கு இடையே, சில நேரம் குடும்ப உறவுகளுக்கு இடையே இருக்கலாம். சில நேரம் ஒரு மாமனுக்கு அவரை பிடிக்கலன்னா அது எத்தனையோ தரம் அக்காவுக்கு ஓதி கொண்டு நிற்பார் சில நேரம். என்ன நாவலா சொல்லுங்க அப்ப இன்னொன்று இந்த எங்கட பிள்ளைகள மூத்தவள் சின்ன 2ஆவதுல சொல்லி வளர்த்துட்டு ரகசியங்கள் அவைகளுக்கு இராது. எங்களுக்கு அப்பயே சொல்றோம். ஏன்னா நாங்க சொன்ன மாதிரி நாங்க ஓப்பனா நண்பன் நண்பியா பிள்ளைகளோட பழகிறாரு. ஒரு பழைய தங்கட ரகசியங்களையும் சொல்ல பார்க்கணும். அது கூடாது. தாய் தகப்பனுக்கும் சொல்லக்கூடாது. கல்யாணம் முடிச்ச பிறகு அது கணவனோட இருக்கணும். சில எல்லாமே சொல்லணும். இப்ப திருக்குறள் மாதிரி நடக்கக்கூடாது. அதுலயும் அவைய கவனமா இருக்கணும். எங்கள்கிட்ட ஓகே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க அதனோட சரியம்மா நீ ஓகே அப்படி இல்லை, நீங்க உங்களோட விஷயங்கள் அப்படியே நீங்களே பாத்துக்கொள்ளுங்க சொன்னாலும் அந்த அம்மா வெளியில கொண்டு போகாம அந்த ரகசியத்தை தன்னோடதான் எங்கட பிள்ளைக்கு இப்படியே ஒரு நல்ல வழிகாட்டி சில நேரம் அந்த பிள்ளைக்கு ஆறுதலா இருக்கலாம். அது ஒரு சிலவுல நாங்க தெரிஞ்ச ஒரு இது அட்வைஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி சரியா நல்ல விஷயம் அப்படி இது சந்தோஷமா இருங்க. அப்ப அதுல நாங்க இதண்டுட்டு போவோம். சில அங்க உள்ள நிறைகளையும் கூட சொல்லலாம், குறையும் இருந்தாலும் சொல்லலாம். குறைய கூடுதலா சொன்னாலும் ஓகே சரியா குடும்பத்துக்கு வாரதானே இதெல்லாம் போகலாம். இதுவும் கடந்து போகும்னு சொன்னீங்க. அப்படி சொல்றது அப்படித்தானே வாழ வேணும். இல்லாட்டி புரிஞ்சிட்டு வந்து நிக்க எங்களுக்கு தானும் சந்தோஷமா இருக்கும். இல்ல தானே இந்த குடும்பம்டா எங்க சண்டை எங்கட அம்மாட காலங்களை பாருங்களேன். பேச்சு விளைவுகளையும் பண்ணிக்கொண்டு என்ன உழைக்க இல்லை வீட்டு ஹவுஸ் புறாவ ஹவுஸ் உமன அவை அப்படி இருந்தா அப்படி வளர்த்து அதையெல்லாம் செய்து பார்த்து இதண்டவே தானே அதையெல்லாம் கின்னஸ்கோப்ல கூட நிறைஞ்சிருக்கும். அந்த அவையில வரலாறு எவ்வளவு சகிப்பு எவ்வளவு பொறுமை சகிப்புண்டா அதை மீறி இல்லையேன்னு சொல்லலாம். என்ன அங்கனே இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போன பொம்பளையால் தப்பிட்டுது. அங்க ஒரு டீச்சர் கவர்மெண்ட் போல அவதான் அவரை நடப்பிக்கிறது புருஷன். அது என்ன வேலைக்கு போனபடியா எல்லாம் வேலைக்கு போகாதபடியா அங்க ஆதிக்கம் அங்க அவையறதான் எல்லாம் செய்ததுதான். அப்ப எனக்கு சரியானதா இருக்கு. இப்படி ஒரு அம்மாவா ஐயோ இப்படி வந்து இரண்டு இருக்கேன். அறிவியல் சூழல் அண்டபடியா எல்லாம் கிடைக்குது அண்டபடியா ஒரு சற்று மாற்றமாக இருக்கிறது போலதான் அந்த உலகம் இருக்கிறது. அதுக்காக இப்ப இது பெரிய ஆதிக்கம் அது இதுன்னு சொல்லி அந்த இதென்ன கூட இங்கேயும் நான் சொல்லுவேன். திரும்ப பொன்னியம் கதைக்கிறீங்க ஒரு பொண்ணாலாம் அப்புறம் மதம் நடக்குது. கடைசி மட்டும் அந்த அந்த பையன்டையோ அந்த பொண்ணுன்றையோ அப்பா கதைச்சு குழப்ப மாட்டேன். வேலைக்கு போறதும் பாறதும் வீட்டுக்கு மேல போய் என்ன இதுகளை பார்த்து கொண்டு இருக்கும் இல்ல இதென்னு இருக்கும். ஆனா அம்மா தான் அங்க அவரும் போனாலே என்ன இந்தியால கொஞ்சம் பெருசா நடக்கு. இங்கேயும் உள்ளுக்குள்ள அதுகள் நடந்து கொண்டிருக்கும். அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அட்வைஸ் சொல்றேன்னு இதுல குடும்பங்களை பிரிக்கிறதா வேலையா இருக்கும். அதுக்கு சொந்த பிள்ளைகளையும் பிரிக்கிறவங்க இதுகள் நடக்கும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏற்கனவே அனுபவப்பட்டார்கள் நல்லதோ கெட்டதா வந்து சொல்லுங்க, எங்களுக்கு உதவும். நிச்சயம். அதாவது இப்ப திருமணம் ஆகாத பிள்ளைகளும் என்ன செய்ய போகுதுகள் இப்ப இன்னொரு தரப்பு இருக்கணும். இந்த திருமணம் ஆகக்கூடிய நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பெற்றோர் சொல்லி வளர்க்க வேணும் என்றது ஒரு நாளைக்கு எடுக்கணும். இல்ல நீங்க சொல்லி அதுகளை கல்யாணத்துக்கு போகாம செய்தீங்களே. ஐயோ விரட்சியா இருக்கு. இப்ப பாய போகுதுன்னு போட்டு சொல்லி இஞ்சராமா உங்க நாங்க இது போகக்கூடாங்கால உங்களுக்குள்ள இருக்க வேணும். போனா இது எங்களுக்கவோ இல்ல வெள்ளக்காரருக்கவோ சரியோ அப்படி சொன்னாங்களும் இருக்கு. அப்ப எங்களுக்கு என்னப்பா எங்களுக்குள்ள பிடிச்சேன்டேக்க சொல்ல தேவையே இல்ல. நீங்க நீங்க சொல்ல தேவையில்லை. பிள்ளைக்கே தெரியாது என்னண்டு என்னதுக்கு சொல்றீங்க. சரி கடைசியில என்ன செய்யறேன். சரி ஏதோ நடக்கட்டும். நன்றி இணைஞ்சு கொண்டதுக்கு. நாங்க நிறைவுக்கு போவோம். மிக்க நன்றி. இன்றைய குடும்ப கோலியம் சற்று சுவாரஸ்யமாக மலர்ந்து மனம் பரப்பியது. இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். நிச்சயம் இந்த குடும்ப பிரச்சனை, அதாவது குடும்பம் என்றால் குதூகலமாக இருக்க வேண்டிய ஒரு இன்பமான இணைவுதான் அந்த குடும்பம். அதாவது குடும்பம் பல்கலைக்கழகம் என்றே சொல்றார்கள். அதுக்குள்ள எல்லாமே இருக்கும்.
சண்டையும் இருக்கும், சச்சரவும் இருக்கும். ஆனால் பிரிந்து மட்டும் போகாதீர்கள். காரணம், இணைத்து சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் எங்கட. சேர்ந்து வாழ்ந்தா நீ சோர்ந்து போகாம வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். உண்மையிலேயே அதாவது ஒரு வண்டிலுக்கு 2 மாடுகள் தேவை போல ஒரு வாழ்க்கைக்கும் வாழ்க்கை வண்டி ஓடுவதற்கும் இருவர் தேவை. ஏனென்றால் ஒருவரோட ஒருவர் பேசி கதைச்சு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கூட அந்த இல்லற வாழ்க்கையில் இன்பத்தான். அதுக்கு கூட தேவைதானே. பாருங்கள், தனித்து வாழ்பவன் தனிமரம் தோப்பாகாது ஒரு மாறு. அப்ப தனிச்சு வாழ்றதுல பயன் இல்லை. அதனுடைய இணைந்து வாழ வேணும். இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு சுமை, வேலை சுமை நிச்சயம் இருக்குது. என்ற அறிவியல் சூழல்ல இருக்கிறார்கள். ஒரு கொம்பனி என்றாலும் அழுத்தம் கொடுக்கும், ஒரு பல்கலைக்கழகம் என்றாலும் அழுத்தம் கொடுக்கும், ஒரு பாடசாலை என்றாலும் அழுத்தம் கொடுக்கும். நிறைய பார்த்தோம்னா இந்த வேலைத்தலங்களிலும் எதியா செய்யுங்கோ என்ற அளவுக்கு எல்லாவற்றிலுமே அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தம் இருக்கும். 2வது, அந்த மன அழுத்தத்தால இந்த குழந்தைகளுக்கு சோம்பல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது, சரியான வழிகாட்டி இன்மை கூட சில நேரம் அந்த குழந்தைகளை ஒரு திருமணம் ஆகி கூட வாழக்கூடிய நிலைமைக்கு சில நேரம் இழுத்து சென்று விடும். அதை விட இன்றைய சூழலுங்களுக்கு சமூக வலைத்தளங்களின் தாக்கம் நிறைய இருக்குது. அடுத்தது, ஆற்றல் இல்லாத ஒரு மந்த நிலை எங்கள்கிட்ட இருக்குதோன்ற கேள்வி இருக்குது. அது என்னதுக்கு நான் சொன்னேன் நான் என்றால், ஆற்றல் இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப பாருங்கள், அநேகமான பிள்ளைகளுக்கு தங்களோட வேலை தான் முக்கியம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப அவர்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கிற நேரம் தான் நான் கல்யாணம் செய்யக்கூடிய நிலையில அவர்கள் இருப்பார்கள். ஆகவே அப்படியான பிள்ளைகளை அவர்கள் பிடித்து மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்துல நீங்கள் இணைச்சு கொள்ளலாம். அடுத்தது இன்னொன்று, அந்த பிரிவு கல்யாணம் முடிச்சுட்டார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்னா அந்த பிரிவு நிலை ஏன் வருகுதுன்னா இன்னொரு பக்கம் பெற்றோரின் அழுத்தம். அந்த பெற்றோர்கள் நீங்க மகிழ்ச்சியான நல்ல விடயத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த 2 பக்கமும் மருமகனும் ஏற்றுக்கொள்வார், மகளும் ஏற்றுக்கொள்வார், அல்லது மருமகளும் ஏற்றுக்கொள்வார், மகனும் ஏற்றுக்கொள்வார். அப்ப நீங்க அவன் குடும்பம் வந்துட்டா அவர்களை விடுங்கோ தனிச்சு. அவர்கள் சண்டை பிடிச்சு தாங்களே அதை தீர்த்து நல்ல ஒரு சமுதாயத்துக்கு வருவார்கள். இன்றைக்கு குழந்தை வளர்ப்புல எங்களை விட பிள்ளைகள் தான், அவர்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அதனால் அம்மா வளர்க்கறது கூட சில நேரம் பிள்ளையாண்டு அவர்கள் சொல்லி இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனபடியா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டு கொடுக்கணும், அதுக்குள்ள போய் நுழைக்க கூடாது. அடுத்தது, மனைவியின் கணவற்ற பக்கம் உள்ள பெற்றோரையும் மனைவியின் பக்கம் உள்ள பெற்றோரையும் அணைத்து வாழுங்கள், அல்லது ஒரு சேர்ந்து கதையுங்கோ, அதாவது விட்டு கொடுத்து கதைச்சு அப்படி கொண்டு வரைக்குள்ள உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, நேவிசக்கா நீங்க கருத்து சொல்ல போறீங்களா? நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். என்று இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியாக இந்த குடும்பம் செல்ல நீங்க எல்லோரும் ஒற்றுமையோட அதை பயணிக்க வைக்கணும். அடுத்தது, பிள்ளைகளுக்கு சகிப்புத்தன்மை, பொறுமை, தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய தன்மை, இவற்றையே நாங்கள் எங்கேயோ எங்களுக்கு வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் வரைக்க அதை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அப்படியாக இருந்தால் என்ன பொறுத்தளவில் இந்த பிரிவுகள் என்பது வேண்டாம். நாங்கள் இணைந்து வாழத்தான் விரும்புகிறோம் என்ற மாதிரி இணைப்பு தான் எல்லாவற்றையுமே உறுதியாக்கி கொள்ளும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய குடும்ப கொலையில் இணைந்த அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்துல இணைந்த வாணிமோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மதிவர் நடாமோகனுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாணி. வணக்கம் நகுலா. நான் கூட நிகழ்ச்சியில எனக்கு பங்கு வைத்த எல்லாமே இருக்கு. இப்பவும் இந்த சார்ஜ் ஏறுது இல்லை, லேப்டாப் பேட்டரி வீக்கா போய் சார்ஜ் ஏறுது இல்லை போட போட. பேசுறது கேக்குது, அதான் கேக்குது கூட நிகழ்ச்சி கூட அதான் நான் ஓப்பன் சார்ஜ் ஏறினா அது ஏறுது இல்லை, 19க்கு தான் வந்திருக்குது, கணக்கு இல்லை. அதான் கூட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன் நான். நன்றி அம்மா, நன்றி நன்றி. அதான் நான் பார்த்தேன் நேவிசாக்கா நின்றா போனா வெளியேறியாண்டு இது நின்றுட்டு கொஞ்சம் 19க்கு வந்திருக்குது, தான் போட்டு பார்த்தேன். கிட்ட போட்டு கரைக்க உடனே இறங்கிடுது, என்னன்னு தெரியல, வீக் ஆயிட்டு பேட்டரி வீக் ஆயிட்டு தெரியாது. பார்ப்போம். நன்றி நகுலா அவர்களே. நன்றி வாணி அக்கா. நன்றி, தொடர்வோம். வணக்கம். அமைந்தது மிக்க மிக்க நன்றி. தொடர்வோம். சிறப்பு வாழ்த்துக்கள். என்ற நாளை எடுத்து வந்திருந்த சிவாஜி சிறுதன குடும்பத்தினருக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி. நன்றி வாணி. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வருகின்றது குடும்பம் கொலையும் தோப்படும் நகுலா சிவநாயன் அவர்கள் இணைந்திருந்தார்கள்.
இணைந்த உறவுகள் உங்களுக்கும் மிக்க நன்றியை கூறியபடி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சமகால இலக்கிய நேரத்துக்குள் இணைந்து செல்வோம் வாங்குவோம்.